ஃபேஷனுங்கிற பேர்ல காலம் எப்படி எப்படியோ மாறிக்கிட்டு இருக்கும்போது சாரதா மட்டும் இன்னும் பழைய காலத்து மண் பாத்திரத்திலேயே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. காலையில மணி 8 ஆச்சு. எழுந்திருச்சு ஹாலுக்கு வந்த சாரதா தன்னோட கணவன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. வீட்ல எந்த சத்தமும் இல்ல, அகர்பத்தி மனம் கூட இல்ல. வெளியில வந்து எட்டி பார்த்தாங்க. வாசல்ல இருந்து துளசி மாடத்துல கூட விளக்கு இல்ல. அப்பதான் சாரதாக்கு புரிஞ்சுது, தன்னோட கிராமத்து மருமக அனாமிகா இன்னும் எந்திரிக்கவே இல்லன்னு. உடனே பிரசாத் கிட்ட வந்தாங்க. என்னங்க, மருமக இன்னும் எந்திரிக்கலையா? வீட்ல எந்த சத்தமும் இல்லையே. இல்ல சாரதா, களைப்புல தூங்கிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு காலையில வேலைய நீயே பாரு. மிச்ச வேலை ஏதாவது இருந்தா மருமக பாப்பா. கிராமத்துல இருந்து மருமகளை கொண்டு வந்தது நம்ம அவளுக்கு வேலை செய்யறதுக்கு இல்லங்க, அவ எனக்கு வேலை செய்யறதுக்கு தான். இருக்கட்டுமே சாரதா, மருமக புதுசு தானே. இன்னும் நம்ம வீட்டு பழக்க வழக்கம் கட்டுப்பாடு இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுங்க? தெரியும். பொண்ணு பார்க்க போகும்போதே சொல்லிட்டேன், அதான் ஒத்துக்குச்சே. தாலி கட்டும்போது கூட சொன்னனே, சரின்னு சொல்லுச்சு. வீட்ல வலது காலை எடுத்து வச்சு வரும்போது கூட சொன்னேன், அப்படியே பண்ற அத்தன்னுச்சு. இப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருந்தது பிரசாதுக்கு எரிச்சலா இருந்தது. ஆனா வேற வழி கிடையாது. வாடின பூ மாதிரி முகத்தை வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. கடைசியா பால் டம்ளரை கொடுத்து முதல் இரவுக்கு அனுப்பும் போது கூட சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யற அத்தன்னுச்சு. அப்படின்னு சாரதா சொல்லும்போது, இங்க பாருமா, வீட்டு வேலைங்க இருந்ததுன்னா நீங்க 2 பேரும் பகிர்ந்து பண்ணுங்க. இப்ப போய் ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வந்து தொலை. சரிங்க, நான் சூடா காஃபி போட்டு கொண்டு வர வரைக்கும் இங்கேயே இருங்க. தொலைன்னு சொன்னதால போய் தொலைஞ்சிட போற. என் மாமியாரு நான் புதுசா மருமகளா வந்திருக்கும் போது, அவங்க இந்த வீட்டை நிர்வகிக்கும் போது புருஷன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசக்கூடாதுன்னு புருஷன் என்ன சொல்றாரோ அதை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நீங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டே தானே வரேன். ஆமா ஆமா, செஞ்சுக்கிட்டே தான் வர. யாரு இல்லன்னா அதனாலதான் காஃபிய போட்டு கொண்டு போய் நான் தொலைச்சிடுறேன். அது வரைக்கும் எங்கேயும் நீங்க போய் தொலைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்னது பிரசாத் முழிச்சாரு. சரி சரி, இந்த பேச்ச விடு. சூடா ஒரு கப்பு காஃபி கொண்டு வாமா, சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லி சாரதா அங்க இருந்து போனாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எதிர்ல கிராமத்து மருமக அனாமிகா எந்திரிச்சு கொட்டாவி விட்டுக்கிட்டே வந்தா. மாமனாரையும் மாமியாரையும் பார்த்தா. மாமா, சூடா காஃபி வேணுமா இல்ல டீ வேணுமா உங்களுக்கு? காஃபி கொண்டு வாமா, எனக்கு காஃபி தான் பிடிக்கும். 2 நிமிஷத்துல காஃபிய கொண்டு வரேன் மாமா அப்படின்னு சொன்னதும் சாரதா ஷாக் ஆயிட்டாங்க. 2 நிமிஷத்துல காஃபியா? அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகும் அத்தை. நீ 2 நிமிஷத்துல காஃபி கொண்டு வந்தேனா உனக்கு 1000 ரூபாய் தரண்டிமா, போய் எடுத்துட்டு வாப்போ. ஆஹா, இன்னைக்கு காலையில நல்ல முகத்துல தான் முழிச்சிருக்கேன். அத்தை இங்கேயே இருங்க, நான் போய் 2 நிமிஷத்துல காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து கிச்சனுக்கு போனா. அப்போ மாமியார் சாரதா கொஞ்சம் கோபமா சொன்னாங்க, இருடிமா, இப்படி ஊத்த பல்லோட கிச்சனுக்கு போய் காஃபி போடுவியா? இல்லையே அத்தை, காலையில எழுந்திருச்சு பிரஷ் பண்ணிட்டு மூஞ்சியும் கழுவுனனே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிச்சனுக்கு போய் சுட சுட காஃபிய 2 கப்ல எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. சாரதா ஷாக்கிங்கா பார்த்தாங்க. சாரதாவோட பார்வை புரிஞ்ச பிரசாத் இப்படி சொன்னாரு, நம்ம மருமக பேருக்கு தான் கிராமத்து பொண்ணு, ஆனா புத்திசாலியா இருக்கா. அவ ஒரு காஃபி மிஷினை கொண்டு வந்திருக்கா. ஒரு பட்டனை தட்டுனதும் காஃபி பொலபொலான்னு வருது அப்படின்னு சொன்னாரு. சாரதா உடனே ஓடி போய் கிச்சன்ல அது என்னன்னு பார்த்தாங்க. அங்க ஒரு காஃபி மிஷின் சூடா இருந்தது. அப்படின்னா நான் கொண்டு வந்தது கிராமத்து மருமக இல்ல, புத்திசாலி கிராமத்து பொண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் வந்து நின்னுச்சு. அந்த சவுண்ட கேட்டதும் சாரதா ஹாலுக்கு வந்தாங்க. அனாமிகா அந்த ட்ரக் டிரைவர் கொடுத்த பேப்பர்ஸ பார்த்தா. தம்பி, எல்லாத்தையும் ஜாகிரதையா கொண்டு வைங்க, ஒண்ணு கூட டேமேஜ் ஆக கூடாது. ஒரு வேலை ஆச்சுன்னா எப்படி கொண்டு வந்தீங்களோ அப்படியே கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதும் கூலி ஆளுங்க 2 பேரு ட்ரக்ல இருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து இறக்குனாங்க. அத பார்த்த சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆச்சரியமா அந்த பொருட்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பிரசாதுக்கு இப்ப விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஒருவேளை மருமக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிருக்காளோ அப்படின்னு சந்தோஷமா இருந்தாரு. சாரதா மட்டும் இன்னும் ஷாக்கிங்ல இருந்தாங்க. அத்தை, 1000 ரூபாய் கொடுங்க. கொடுக்குறேன்டிமா மருமகளே,
ஆமா, இத்தனை டப்பா வந்திருக்கே, இதுல எல்லாம் என்ன இருக்கு? சொல்றேன் அத்த, அவசரப்படாதீங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனேயே நீங்க எந்த காலத்துல வாழறீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களை உங்க மாமியார் எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் என்ன நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. வீட்ல இருக்க வேண்டிய மிக்ஸி இல்ல, வெளியில ஒரு பெரிய அம்மி இருக்கு. இதெல்லாம் கேட்ட சாரதாவுக்கு ஒண்ணுமே புரியல. அனாமிகா பேசுறத பாத்துக்கிட்டே அவ என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்ரூம்ல ஷவர் இல்ல, பக்கெட்டுக்கு பதிலா பெயிண்ட் டப்பாவை யூஸ் பண்றீங்க. அதனால பாத்ரூம்க்கு என்னென்ன வேணுமோ வரவழைச்சிருக்கேன். துணி எல்லாம் சோப்பு போட்டு பிரஷ் போட்டு அலசி கையால புழியணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதனால்தான் வாஷிங் மிஷினை வரவழைச்சிருக்கேன் அப்படின்னு வாஷிங் மிஷினையும் காட்டினா. அத பார்த்து பிரசாத் கெக்க பெக்கன்னு சிரிச்சாரு. இந்த காலத்துல கூட நீங்க உங்க மருமக கையால, அதாவது என் கையால தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு இடுப்பு வலிக்க குனிஞ்சு குனிஞ்சு பெருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் உங்க கனவை கலர் ஆக்கணும்னு வேக்யூம் கிளீனரையும் வரவழைச்சிருக்கேன். அது வீட்டை ஒரு நொடியில சுத்தம் பண்ணிடும், வீட்ல தூசி கூட இருக்காது அப்படின்னு வேக்யூம் கிளீனரை காமிச்சான். சாரதா குழப்பத்தோட அதை பார்த்து மனசுக்குள்ளாரையே நினைச்சாங்க, என் மருமகளை புத்திசாலி கிராமத்து பொண்ணுன்னு ஒத்துக்கிறதுல தப்பே இல்ல அப்படின்னு நினைச்சாங்க. அத்த, இட்லி மாவு தோசை மாவெல்லாம் அரைக்க கிரைண்டர் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். டிஃபனுக்கு தேவையான சட்னி எல்லாம் செய்யறதுக்கு மிக்ஸியும் இருக்கு பாருங்க அப்படின்னு மிக்ஸிய கூட காமிச்சா அனாமிகா. சாரதாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்கிருந்து போயிட்டாங்க. பிரசாத் சிரிச்சுக்கிட்டு, ஒரு வழியா சாரதா அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற மருமகளை அவளே தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். ஏற்கனவே வெயில் காலம், அது மட்டும் இல்லாம மாம்பழ சீசனுங்கிறதால மருமக அனாமிகா வண்டி நிறைய மாம்பழத்தை வச்சுக்கிட்டு ஊரு ஊரா போய் ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி கூப்பிட்டு அவங்க கிட்ட மாம்பழத்தை பத்தி நல்லா எடுத்து சொல்லி மாம்பழத்தை வாங்க வச்சா. அன்னைக்கு கூட மாம்பழம் விற்க ஆரம்பிச்சு சுசீலா வீட்டுக்கு போனா. அங்க போனதுக்கு அப்புறமா அனாமிகா சத்தமா கூப்பிட்டா, சுசீலாக்கா, சுசீலாக்கா, வீட்ல இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடும்போது வீட்டுக்குள்ள இருந்த சுசீலா வெளியில வந்தாங்க. என்ன அனாமிகா, இப்படி கழுத மாதிரி வாசலன்னு கத்தாதன்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மனசுக்குள்ளாரியே நினைச்சா, அடடடா, உங்களோடது ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் பாட ஆரம்பிச்சா நாள் ஃபுல்லா கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் சும்மா சிரிச்சுக்கிட்டு, என்ன ஆனாலும் உங்க குரலுக்கு என் குரல் இணையாகுமாக்கா? என்னடி சொல்ல வர? என் குரலும் கழுத குரல் மாதிரி இருக்குங்கிறியா? ஐயோ, உண்மைய ஒத்துக்கிறதுல உங்களுக்கு அடுத்துதான் எல்லாருமே கா. சபாஷ். நீ சேருன்னு தெரிஞ்சு கூட உன் மேல கல்ல எறிகிறேன் பாரு, அதுக்கு என் செருப்பு எடுத்து என்னையே அடிச்சுக்கணும். எந்த கால் செருப்புன்னு சொல்லுங்கக்கா, உடனே கொண்டு வந்துடுறேன். இப்படி விதண்டாவாதம் பண்ணேனா வீட்டுக்குள்ள போயிடுவேன். மறுபடியும் வார்னிங் கொடுக்கறேன். சாரிக்கா, ஃப்ரெஷ்ஷா மாம்பழங்கள் கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஏதோ வாங்குவீங்கன்னு உங்களை கூப்பிட்டேன். உனக்கு முன்னாடியே வேற ஒருத்தி கொண்டு வந்தாமா, அவகிட்ட வாங்கிக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு மாம்பழம் வேண்டாம், நீ போலாம். போகாம இங்கேயே குடும்பமா நடத்த போற அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா தன்னோட மாம்பழ தள்ளு வண்டிய தள்ளிக்கிட்டு வித்துக்கிட்டு போனா. போகும்போது மனசுக்குள்ளேயே, நான் இல்லாம இந்த ஊர்ல வேற யார் மாம்பழம் விக்கிறா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அனாமிகாக்கு தெரிஞ்ச பார்வதி மாம்பழ கூடைய தலையில வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. பார்வதி, நீ என்ன மாம்பழம் விக்கிற? ஆமா அனாமிகா, உனக்கு தான் தெரியும்ல, கையால பறிச்ச மாம்பழத்தை கூடையில வச்சு இப்படி வித்துக்கிட்டு இருக்கேன். ஓ ஆமா இல்ல, மறந்துட்டேன். ஊர் முழுக்க உன் தோட்டத்து பழத்தை வித்தேனா என் கையில யாரு மாம்பழம் வாங்குவா? இப்ப நடக்கிறது போட்டி உலகம். யாரு முதல்ல போறாங்களோ அவங்களதான் தனலட்சுமி வரவேத்துப்பா. அந்த விஷயம் எனக்கு தெரியும் பார்வதி. நான் காலங்காத்தால எந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் மாம்பழம் விக்கிறதுக்கு வெளியில வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்ப எதுக்கு என்கிட்ட சொல்ற? என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லலாம் நினைச்சமா, அவ்வளவுதான். இதோ 2-3 பழம்தான் மிஞ்சிருக்கு, அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். வீட்ல குழந்தைங்க சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்க இருந்து போயிட்டாங்க. பார்வதி கிட்ட மாம்பழம் வாங்குறவங்க இனிமே நம்ம கிட்ட ஏன் வாங்க போறாங்கன்னு நினைச்சா.
மாம்பழ வண்டிய தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வாசல்ல உட்காந்துக்கிட்டு பூ கட்டிக்கிட்டு இருந்த மாமியார் சாரதா கிட்ட வந்து உட்கார்ந்தா. சாரதா தள்ளு வண்டியில இருந்த பழங்களை பார்த்தாங்க. என்னடி மருமகளே, இன்னைக்கு மாம்பழம் எதுவும் வித்து போலையா? மாம்பழம் விக்கிறவங்க அதிகமாயிட்டே போறாங்க அத்தை, அதனாலதான் நம்ம கிட்ட யாருமே வாங்கல. இப்படி சொன்னா எப்படிடிமா? அவங்க முயற்சியை அவங்கவுங்க பண்ணணும், நீ உன் முயற்சிய பண்ணணும்ல. பண்ணல இருந்துதான் தொடர்ந்து போனேன். ஆனா நாங்க முன்னாடியே வாங்கிட்டோம், உன்கிட்ட பழம் வேண்டான்னு சொல்லும்போது கடுப்பா இருக்கு. ஐயோ மருமகளே, இந்த போட்டி உலகத்துல இதெல்லாம் சகஜம். எல்லாரையும் தாண்டி நீ ஜெயிக்கணும்னா ஏதாவது புதுசா யோசிச்சு காட்டணுமா? அப்படி பண்ணேன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூ எடுத்துக்கிட்டு சாரதா போயிட்டாங்க. அனாமிகா மட்டும் வாசல்லே உட்காந்துக்கிட்டு மாமியார் சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை சொன்ன மாதிரி எல்லாரும் மாதிரியும் நான் மாம்பழம் வித்தா யாரு பாப்பா? யாரும் வாங்க மாட்டாங்க. நான் மாம்பழத்துக்கு பதிலா மேங்கோ ஜூஸ் விக்கிறேன், அது கூட வெரைட்டியா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அனாமிகாவுக்கு பேராசை தானா புகுந்துருச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ஒரு ரூம்ல வச்சிருந்த மாம்பழத்துக்கிட்ட வந்தா அனாமிகா. அந்த ரூம்ல இருந்த அட்டைப்பெட்டியில இருந்து கெமிக்கல் கலந்த இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு வந்து 2 மாம்பழத்துக்கு போட்டா. அதுக்கப்புறம் அதே பெட்டியில இருந்து கெமிக்கல் கலந்த கலரை எடுத்து மத்த மாம்பழங்கள் மேல தூவினா. ரன்னிங் ரேஸ்ல கோல்ட் மெடல் வின் பண்ண மாதிரி அவ்ளோ சந்தோஷமா ரூமை விட்டு வெளியே வந்தா. அப்பாடா, வீட்ல யாருமே பார்க்கல. இனிமே பாருங்க, நாளையில இருந்து என் மாம்பழ ஜூஸ் வியாபாரம் எப்படி போகுதுன்னு அப்படின்னு நினைச்சு பெட்ரூமுக்கு வந்து பெட்ல படுத்து தூங்கிட்டா. மறுநாள் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்ச அனாமிகா வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மாம்பழ ஜூஸ் விக்கிறதுக்கு ரெடியானா. மாம்பழங்களை வச்ச ரூமுக்கு வந்து பார்த்தா. அங்க 2 மாம்பழங்கள் பெருசா இருந்துச்சு. மத்த மாம்பழங்கள் அழகா செகப்பா பார்க்கவே சாப்பிடணுங்கிற ஆசைய தூண்டுற மாதிரி இருந்துச்சு. அத்தை அத்தை, கொஞ்சம் இந்த ரூமுக்கு வந்து பாருங்களே அப்படின்னு கூப்பிட்டதும் மாமியார் சாரதா அந்த ரூமுக்கு வந்தாங்க. அங்க பெருசா இருந்த மாம்பழங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தேறி, என்னடிம்மா இது, ராத்திரியோட ராத்திரி என்ன அற்புதம் நடந்தது? எனக்கும் அதான் புரியல அத்தை, அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டேன். எல்லாம் நல்லதுக்குதாம்மா. அத்தை, எனக்கு கொஞ்சம் உதவி செய்றீங்களா? ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு போய் வண்டியில வைக்க உதவி பண்ணுங்க, அதுல டேப்ப பொருத்தி ஜூஸ் விக்கிறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பெரிய மாம்பழத்தை கொண்டு போய் வெளியில இருந்த தள்ளுவண்டியில கொண்டு வந்து அது மேல வச்சாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா சின்ன பழங்களை எடுத்துட்டு வந்து வண்டி மேல வச்சா. அன்னைக்கு முழுக்க அந்த பெரிய மாம்பழத்துக்கு டேப்ப சொருகி ஜூஸ் வித்துட்டு இருந்தா. குழந்தைங்களா, பெரியவங்களே, வாங்க வாங்க, பெரிய மாம்பழ ஜூஸ் உங்களுக்காக தயாரா இருக்கு. சின்ன கிளாஸ் 10 ரூபாய் தான், பெரிய கிளாஸ் 20 ரூபாய் தான், வாங்கய்யா வாங்க அப்படின்னு சொல்லி தள்ளு வண்டிய தொடர்ந்து தள்ளிட்டு போனா. சின்னவங்க பெரியவங்க மாம்பழத்துல இருந்து ஜூஸ் வர்றத பார்த்து சந்தோஷப்பட்டு டேஸ்டா இருக்குன்னு ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. பேராசையோட அனாமிகா ஸ்டார்ட் பண்ண அந்த பெரிய மாம்பழ ஜூஸ் விற்பனை நல்லா போச்சு. நல்ல பணமும் வந்துச்சு. சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அனாமிகாவோட அக்கா குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா லீவுக்கு வந்தாங்க. பெரிய மாம்பழ ஜூஸ் குடிக்கணும்னு அடம் பிடிச்சாங்க. ஆனா அனாமிகா அவங்க கிட்ட வேண்டான்னு சொன்னா. ஏய் பசங்களா, இந்த பெரிய மாம்பழ ஜூஸ் வேண்டாண்டா, இதுல நிறைய கெமிக்கல் இருக்கு, நான் உங்களுக்கு ஆர்கானிக் மாம்பழ ஜூஸ் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாமியார் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பக்கத்திலேயே ரமேஷ் கூட அதை கேட்டுட்டு வந்தான். பெரிய மாம்பழத்துல கெமிக்கலை கலந்து வித்ததுக்கு அனாமிகாக்கு செம்ம திட்டு விழுந்தது. திட்டு வாங்கிட்டு தலை குனிஞ்சு நின்னா அனாமிகா. அன்னையில இருந்து திருந்தி ஆர்கானிக் மாம்பழ பழங்களையே வித்துக்கிட்டு இருந்தா.